புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இதற்கு முன்பாக இந்த கூட்டத்தை பார்த்து இந்த மாதிரி மத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்களை ஃபாலோ பண்ற ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்தை பார்த்து. ஆனால் மத்தவங்க யாரும் சொல்லக்கூடாது, எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம் என்னன்ட்டு. சந்தேகமே வேண்டாம், அது நாங்க தான்ட்டு அவங்களுக்கு அவங்களே அவர்கள் வாயால் ஒப்புக்கொண்டு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க, நாங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லி. அதை குறித்து தான் இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா அவர்கள் கொடுத்த வீடியோ வாக்கு மூலமாகவே நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். புரிதல், அரசியல் புரிதல் என்பதே கடந்த 2 தலைமுறைகளுக்கு கிடையவே கிடையாது. ஒண்ணுமே எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாம 2 தலைமுறைகளை கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இதற்கடுத்து வருகின்ற தலைமுறை ஒட்டுமொத்தமாக அரசியல் என்றால் என்னவென்று கரைத்து குடித்து வளரக்கூடிய அளவுக்கு உண்டான அரசியல் புரிதலை புரிய வைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் என்னப்பா ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க, ஃப்ரீஸ் ஆயிட்டோம் இல்லைங்க, அவங்க சொன்ன வார்த்தை கேட்டு நாங்களே உறைஞ்சி போயிட்டோம். 2 தலைமுறைக்கு அரசியல் புரிதலே இல்லாம வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது இதற்கடுத்த தலைமுறையாவது அரசியல் புரிதல் வளரணும்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அரசியல் புரிதலை கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவர் யாருங்க? வேற யாரு? இவர் தான். இல்ல, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல 2 தலைமுறைக்கு. ஆனா சீக்கிரம் கத்துப்பாங்க. ஆனா அரசியல் புரியாத ஒரு 95% மக்கள் அரசியலை உற்று நோக்கி கவனித்தது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு 50 வருஷமாக அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த சிஸ்டம் கூட போய் சண்டை போட முடியாதுன்னு நினைச்சாங்க. அவங்க இன்னைக்கு இந்த சிஸ்டம் எதிர்த்து சண்டை போட்டு இதை மாற்றக்கூடிய ஒரு நபர் வந்திருக்காங்கன்னு கண்டிப்பா அவங்க நம்புறாங்க. அவரே தான் விஜய் அவர்கள். 2 தலைமுறையாக அரசியல் புரிதலே இல்லாம ஏதோ பாருங்க வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்காவது அரசியல் புரிதல் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுப்பதற்காக களம் இறங்கியிருக்கும் மாற்று தலைவர். தப்பே கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு அரசியல் புரிதலை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக களம் இறங்குவது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அடுத்த தலைமுறைக்கு அரசியலை கற்றுக் கொடுக்க போறோம், அரசியல் என்றால் என்னவென்று புரிய வைக்க போறோம்னு சொல்லக்கூடிய அந்த தலைவரோட அரசியல் புரிதல் திறமை எப்படி இருக்கணும்? கோடிக்கணக்கான தொண்டர்களை அரசியல் புரிதலோடு வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த தலைவனோட அரசியல் புரிதல் தொண்டனை விட, அந்த கட்சியில் உள்ள தொண்டனை காட்டிலும், அந்த கட்சிக்குள்ள இருக்க நிர்வாகிகளை காட்டிலும் கிட்டத்தட்ட 10-15 படி மேல இருக்கணும். ஆனால் 2 தலைமுறையாக அரசியல் புரிதல்லாம் என்னன்னே தெரியாம வளர்த்து விட்ட அடுத்த தலைமுறைக்காவது அரசியல் புரிதல் என்னவென்றால் கற்றுக் கொடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த தலைவனோட அரசியல் புரிதல் எப்படி இருக்குங்க? உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. பார்த்து சொல்றேன் கோட்டை விட்டோன்னே, என்னப்பா இது ஆர்டரா எழுதி கொடுக்க கூடாதா? அதனாலதான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணாகுது. என்கிட்ட சொன்னீங்க நம்பர் வைஸ் ஆர்டரா எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்லி, ஆனா வந்து படிக்கும் போது கோட்டை விட்டுறீங்களே. டக்குன்னு பச்சினே மறந்துடுறேன், ஆர்டரை மாத்திட்டேன். என்ன இது? போட்டுங்க இந்த பக்கம் பாருக்குது. ஐயோ, எந்த பேஜ் வரைக்கும் பேசினேன், எந்த பேஜ்ல இருந்து பேசணும் தெரியலையே. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கிளிப்பிள்ளையே பாருங்க, அடுத்த தலைமுறைக்கு அரசியல் புரிதல் என்னவென்றால் கற்றுக் கொடுக்க போறான்னு சொல்ற அந்த தலைவரை பார்த்து ஓன்னு சிரிக்கும் அந்த கிளிப்பிள்ளையே. என்னப்பா இது, நானே மேல் போல்துங்க, என்ன விட ரொம்ப மோசமா இருக்கீங்களே, அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட போறான்னு சொல்ற தலைவர் இப்படியா இருப்பீங்க? பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க, ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு ஒண்ணா நான் வந்து நிப்பேன்னு சொல்றேன், தன்னைத்தானே மக்களுக்கான தலைவர்னு பில்டப் பண்ணி நிக்கிற நடிகர் விஜய் அவர்கள். மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். தப்பே கிடையாது. ஆனா மறுபடியும் விஜய்க்கு ஒட்டுமொத்தமாகவே எல்லோருமே நினைவுபடுத்துவது என்னவென்றால், மக்கள்னு சொல்லி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை கொச்சைப்படுத்தாதீர்கள், மக்கள்னு சொல்லாதீங்க. உங்களை ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் கூட்டம், என்னை ஃபாலோ பண்ற என் ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டமும் என் பக்கம்தான், நானும் அந்த ஜாம்பிஸ் கூட்டம் பக்கம்தான். உங்க ரசிகர்கள் கூட்டத்தை மட்டும் சொல்லுங்க, மக்களை மொத்தமா சேர்க்காதீர்கள்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. என்னமோ ஒட்டுமொத்தமா கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் இவர் பின்னாடி நிக்கிற மாதிரி பில்டப் பண்ணி நிற்கிற இந்த தலைவனோட அரசியல் புரிதல் இதுதான்.
மக்களுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கான பிரச்சனையை கூட யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தத பார்த்து பார்த்து எழுத்த கூட்டி கூட்டி படிப்பாரு. ஆனா பாருங்க, சரித்திரம் திரும்புகிறதாம். 67, 77, இப்ப 2026 அந்த வரிசையில் அறிஞர் அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், இப்போ விஜய் விதவிதமா டிசைன்லாம் பண்ணி சோசியல் மீடியால ஷேர் பண்ணுகிறாங்க. அதுவும் எப்படி ஷேர் பண்றாங்க? தம்பி விஜய், எனக்கு அப்புறம் நீதான்ப்பா இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்றதுக்கு சரியான ஆள். இந்தாப்பா, நான் எங்க வச்சு பிள்ளை திரைப்படத்தில் வீசிய சாட்டை உங்ககிட்ட கொடுக்குறேன். இதை வைத்து 2026 நீ சுழட்டு. நீ சுத்துல ஒட்டுமொத்தமானவங்க ஓட்டு உனக்கு சுத்துவாங்க. அதனால என்னுடைய சாட்டை நீ வைத்துக்கொள் அப்படின்னு டிசைன்லாம் பண்ணுகிறாங்க ஏஐல. ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து அதே மாதிரியே விஜயை மேட்ச் பண்ணி ஒட்டி ஷேர் பண்ணுகிறாங்க. இன்னொரு பக்கம் அட்வான்ஸ் புக்கிங்ல விஜய் நடிச்ச திரைப்படத்தோட டிக்கெட்டை புக் பண்ற மாதிரி சிஎம் சீட்டை புக் பண்ணி அந்த சீட்டை அவருக்கு தான் 2026 தமிழ்நாடு அரசு லோகோவெல்லாம் பிரிண்ட் பண்ணி முதலமைச்சர் போர்டை போட்டு சிஎம் சீட்ல உட்கார வச்சுட்டாங்க விஜய். ஏன் அப்படி? ஃபியூச்சர் சிஎம்ங்க. என்ன ஃபியூச்சர்? 2026 முதலமைச்சர் அவர் தான் கன்ஃபார்ம். அட்வான்ஸ் புக்கிங்ல அவர் பேரை எழுதி வச்சாச்சு முதலமைச்சர் சீட்ல. ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அவர் பேரை எழுதி வச்சாச்சு. ஏன்னா பாருங்க, அடுத்த தலைமுறைக்கு அரசியல் என்றால் என்ன என்கின்ற ஒரு புரிதலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய சர்வ வல்லமை படைத்த தலைவர்னு ஊருக்குள்ள பில்டப் பண்ணி வேமா சூசோ இல்லாம சுத்தினுக்காங்க இல்லைங்களா? இந்த கூட்டத்தோட அரசியல் புரிதல் எந்த அளவுல உயர்த்தி வச்சிருக்காரு இவங்க தலைவர் அப்படின்றத வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே சொல்லுவாங்க. இந்த லேப்டாப் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது இந்த பல்புன்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? லேப்டாப் இவங்க கொடுத்துட்டாங்க. அந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் கொடுக்கும்போது இருந்துச்சு. வாங்கின உடனே நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் போட்டோவை எடுத்துட்டாங்க, ஐயா கருணாநிதி அவர்களுடைய போட்டோவை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு நம்ம வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த லேப்டாப்ல ஒட்டுறாங்க. வால்பேப்பர்ல தமிழக வெற்றி கழகத்துக்கான அந்த வால்பேப்பரை ஒட்டுறாங்க. சூப்பர். வாரிசு நடிகர் விஜய் என்கின்ற ஒரு நடிகரை ஃபாலோ பண்ற இந்த ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்தோட அரசியல் புரிதல் டாப்பு டக்கர் தூள் சூப்பர். தமிழ்நாடு அரசு லேப்டாப் கொடுத்திருக்காங்க. அந்த லேப்டாப்பை வைத்து நாங்க பயனுள்ள விஷயங்களை இதெல்லாம் பண்ண போறோம்ட்டு ஏதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் சொல்லணும்னா கூட பரவாயில்ல. ஆனா பாருங்க, எங்க கூட்டத்தோட கைக்கு அந்த லேப்டாப் அந்த கையோட பண்ண முதல் வேலை, வாங்கின உடனே நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் போட்டோவை எடுத்துட்டாங்க, நம்ம வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த லேப்டாப்ல ஒட்டுறாங்க. கலைஞர் அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் போட்டோவை தூக்கிட்டு விஜய் போட்டோவை படமா மாட்டினதுதான் முதல் வேலையா. என்ன வேணா கொடுங்க, ஆனா லேப்டாப் கொடுத்த 5 நிமிஷத்துல உள்ள யாருக்கான்னு பாக்குறீங்களா? தற்குறி 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 தற்குறி. விஜய் அவர்களுக்கே தமிழ்நாடு என்றால் என்ன, தமிழ்நாட்டோட அரசியல் என்றால் என்ன என்கின்ற புரிதலில் ஒரு 0.5% கிடையாதுங்க. 0.5%க்கும் கீழே 0.000.1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது குறிப்பிட்ட கொஞ்சோண்டு அளவுக்கு உண்டான சதவீதத்தில் கூட அரசியல் புரிதல் இவருக்கு இல்லை. என்ன பிரச்சனைன்றதே அந்த ஸ்டேஜில் எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிற இவரு அடுத்த தலைமுறைக்கு அரசியல் புரிதல் என்றால் என்னவென்கின்ற பாதையை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவராம். தமிழ்நாடு அரசு வழங்கிய மடிக்கணினி லேப்டாப்பை வைத்து ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த கூட்டத்துக்கு, இருந்தாலும் ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வகையான ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான சிந்திக்கக்கூடிய பாதையில் நாங்கள் செல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகேன்னு கூட விட்டுருக்கலாம். ஆனா பாருங்க, வேமா சூசோ இல்லாம ஓப்பன் மேடையில சொன்னாரு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, உடனே நெட் ஆன் பண்ணி யூடியூப்ல போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த லேப்டாப்ல யூடியூப்ல போயிட்டு உங்க விஜய் உயிரன வரவா என்கின்ற மிகப்பெரிய அளவுல இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படிம்பாங்களே, இல்ல ஆப்பு கண்ணுக்கு தெரியும். இவ்வளவுதான் பாருங்க இவர்களின் அரசியல் புரிதலில் 50%. அடுத்த 50% ரேஷன் கார்டில் வழங்கிய பொங்கல் பரிசு 3K பொங்கல் தொகுப்பு 3000. அப்ப கூட அந்த 3000 வாங்கிட்டு என்கிட்ட ஒரு 4 பேர், என்னங்க ஜனநாயகம் படம் வரல வந்துருச்சா, டிக்கெட் புக் பண்ணதுக்காக இந்த காசு பயன்படுமே. அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லாமே நமக்கு சாதகமாகத்தான் இருக்கு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் வழங்கிய இந்த 3000 ரூபாயை வைத்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு இவங்க வாயில வந்ததுங்களா? வராதே. ஆனால் ஒன்ஸ் அகைன் சொல்றோம், வேமா சூசோ இல்லாம டிபேட்ல இதை போல ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்கு முன்பாக இந்த கூட்டத்தை இவர்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தோட தலைவரான மிஸ்டர் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த நாள் முதல் எங்க கூட்டம் போட்டாலும் புலம்புற ஒரே ஒரு வார்த்தை, தமிழ்நாட்டில் உண்மை இல்லைன்ட்டு. ஆனால் அந்த உண்மையே இல்லாத தமிழ்நாட்டில் தான் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்து நிக்கிறீங்க. விஜயும் சரி, விஜய் அவர்களின் தந்தையும் இயக்குனரான S.A. சந்திரசேகரன் அவர்களும்
அதற்கு முன்பாக சொல்லிடுறவங்க தனி மனித தாக்குதலில் ஈடுபடலைங்க. இருக்கிற உண்மையை எடுத்து போடுறோம். விஜய் அவர்களின் தந்தையான இயக்குனர் S.A. சந்திரசேகரன் அவர்களும் சரி, S.A. சந்திரசேகரன் அவர்களின் மகனான வாரிசு நடிகர் விஜயும் சரி, தமிழ்நாட்டில் பிறக்காமல் ஒருவேளை பாருங்க எங்கேயாவது பீகார் பக்கம் பிறந்திருந்தால் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியுமா? எங்கேயாவது பாருங்க ஆட்டோவோ இல்ல கல்லையோ உடச்சின்னு உட்கார்ந்து நிற்பாங்கன்றதுதான் பரவலான தகவல். ஆனால் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த கேரியர் உச்சத்தை இவரால் டச் பண்ண முடிந்தது. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் உள்ள அமைப்பு. அந்த அமைப்பு எப்படிங்க தானா வானத்துல இருந்து பிச்சுன்னு கீழே விழுந்திருக்குமா? அதே மாதிரிதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற இந்த தமிழ்நாட்டில் தான் பாருங்க இவர் நடிச்ச திரைப்படம் நல்லா இல்லையோ அதை 3000 ரூபாய் கொடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கு. அதுவும் பாருங்க தமிழ்நாடு அரசு கொடுக்கும் அந்த 3000 ரூபாயை வைத்து ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்குவோம்னு சொல்றாங்க. கடந்த 2 தலைமுறைகளுக்கு அரசியல் புரிதல் என்றால் என்னவென்றே தெரியாத அந்த மாதிரி திராவிட கட்சிகள் அவங்கள வளர்த்துட்டாங்க. ஆனால் அடுத்து வரப்போற தலைமுறைக்கு எங்க தலைவர் அரசியல் புரிதல் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்து வழிகாட்ட போறோம்னு சொல்ற இந்த கூட்டத்தோட அரசியல் புரிதல் இவ்வளவுதான். என்னையா இது ஓப்பனா இந்த மாதிரி சொல்றமே? தமிழ்நாடு அரசு கொடுத்த லேப்டாப் வாங்கின கையோட 2 பேர் போட்டோவை தூக்கிட்டு விஜய் போட்டோவை ஒட்டிட்டோம். தமிழ்நாடு அரசு பொங்கலுக்காக வழங்கிய 3000 ரூபாயை வைத்து ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் வாங்கறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றமே. நம்ம கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் என்ன நினைப்பார்கள் என்கின்ற எண்ணம் கூட பாருங்க இந்த கூட்டத்துக்கு இல்லை. அந்த அளவுதான் இருக்கு இவர்களின் அரசியல் புரிதல். அதே வரிசையில் அது எப்படிங்க அடுத்த தலைமுறைக்கு அரசியல் புரிதலை கத்துக் கொடுக்க போறீங்களா? இப்போ இருக்கிற தலைமுறையிலேயே ஒட்டுமொத்தமான தலைமுறை உங்க பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்லி உங்க கூட்டத்துல சேர்த்துறாதீங்க. இப்ப இருக்கிற தலைமுறையில் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உங்க கூட்டத்தை பார்த்து மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்ற தப்பு கணக்கு போடுற காரணத்தினால்தான் உங்க கூட்டத்தை பார்த்து அரசியல் புரிதலை கத்துக் கொடுக்க வந்திருக்கோம்னு சொன்ன இவங்க கிட்ட அரசியல் புரிதலோடு ஒரு இளைஞர் பாருங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் ஸ்டேஜில். ஊழல் ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இல்லப்பா நான் சொல்றேன் அந்த 150 ரூபா டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்க விடுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல இப்ப இங்க எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்களா? அதுக்கு ஒரு சினிமா டிக்கெட்டையே அந்த இளைஞர் கேட்டது ஒட்டுமொத்தமான சினிமாவை சொல்லலங்க, விஜய் நடித்த சினிமாவை குறிப்பிட்டு சொன்னாது. ஊழலற்ற ஆட்சி கொடுக்க போறோம்னு சொல்றீங்களேங்க, விஜய் நடித்த சினிமா டிக்கெட்டோட பிரைஸையே உங்களால கட்டுப்படுத்த முடியலையே, 3000 ரூபாய் வரைக்கும் விற்கிறீங்களே, நீங்க தான் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறீங்களான்னு கேட்டதற்கு அடுத்த தலைமுறைக்கு அரசியல் புரிதலை கத்துக் கொடுக்க போறோம்னு சொல்ற இந்த கூட்டம் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? நியாயமான பதில சொல்லலனாலும் சும்மாவாது இருந்திருக்கணும். ஆனா அவங்க சொன்ன பதில் இருக்கு பாத்தீங்களா? இதோ இதை யாரு விற்கிறான்னு பாத்தீங்கன்னா தியேட்டர் யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகாரிகள் தானே இதை கண்ட்ரோல் பண்ணணும். தியேட்டர் யார் கண்ட்ரோல் பண்ணணும்? தனிநபர்கள். அந்த டிக்கெட் எவ்வளவு கொடுக்கணும், என்னன்னு விலைக்கும் அதுக்கான டாக்ஸையும் யார் நிர்ணயிக்கிறது? ஸோ இதெல்லாம் அரசு துறைகள் சரியாக செயல்பட்டாலும் இதெல்லாம் நடக்கும். இது எப்படி ஒரு அந்த படத்தில் அவர்களும் எப்படி போய் ஒரு 700 தியேட்டர் 800 தியேட்டர்ல கண்ட்ரோல் பண்ண முடியும்? அரசாங்கம் கட்டுப்படுத்தணுமா? அரசாங்கம் என்னன்னு கட்டுப்படுத்துவாங்க? ஏன்பா 150 ரூபா போர்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த பிரைஸ்ல மட்டுமே சேல் பண்ணுங்கப்பா அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு தான் விதிப்பாங்க. ஆனால் எல்லா தியேட்டர்லயும் ஒவ்வொரு கவுண்டருக்கு பக்கத்திலேயே பாருங்க 4-5 போலீஸ் பந்தோபஸ்தை போட்டு, என்னப்பா இது 150 தான் விற்கிறீங்களா? ஆமாமா 150 தான் விற்கிறோம். 200 தான் விற்கிறீங்களா? 200 தான் விற்கிறோம். 100 ரூபாய் தான் விற்கிறீங்க? ஆமாமா அந்த அளவுக்கு தான் விற்கிறோம்ட்டு எல்லா கவுண்டர்லயும் போலீஸ் செக் பண்ணி இருப்பாங்களா? விஜய் நடித்த சினிமாவோட டிக்கெட் பிரைஸையே உங்களால கட்டுப்படுத்த முடியலையேன்னு கேட்டா அந்த பழியையும் தூக்கி அரசாங்கத்துக்கு மேல போடுறாங்க. ஏன்னா இதற்கு முன்பாக எல்லா பழியையும் தூக்கி அரசாங்கம் தான். என்னப்பா விஜயை பார்க்கறதுக்காக கூட்டம் கூட்டுறாரு? ஆமாமா அவர் கட்சிக்காக கூட்டத்தை போடுறாரு. கவர்மெண்ட் தான் பார்த்து எல்லாத்தையும் தண்ணி கொடுக்கறது உளவுத்துறை கொடுக்கணும், சாப்பாடு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். அப்ப வர கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறது அது காவல்துறை தான் பார்க்கணும். இல்லப்பா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, கண்டிப்பா தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் வருகின்ற கூட்டம் குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் உள்ள வரக்கூடாது, வயதானவர்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது, நீங்க தானே கட்டுப்படுத்தணும் உங்க கட்சியோட ஆர்கனைசேஷன் வச்சு. அப்படியா? அந்த மாதிரிலாம் எங்க கட்சியில யாருமே இல்லைங்களே. எல்லாத்தையும் பாருங்க தமிழ்நாடு அரசும் உளவுத்துறையும் காவல்துறை தான் பார்க்கணும். நாங்க கட்சியை ஆரம்பிப்போம், கூட்டத்தை போடுவோம், சும்மா வந்து நிற்போம் பொம்மை மாதிரி. எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் பார்க்கணும்ட்டு இது வரைக்கும் பாருங்க விஜய் பார்ப்பதற்காக கூடுகின்ற கூட்டத்தோட எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாடு அரசு மேல பழிய போட்டாங்க, கரூர் பிரச்சனை உட்பட. இப்ப பாருங்க ஒரு படி அப்கிரேட் ஆகி
அடுத்த தலைமுறைக்கு அரசியல் புரிதலை கற்றுக் கொடுக்க போற அந்த கூட்டம் ஒரு படி அப்கிரேட் ஆகி விஜய் நடித்த சினிமாவோட டிக்கெட்டு பிரைஸ் ஏன் பிளாக்ல விற்கிறாங்கன்னு கேட்டா அதுக்கும் காரணம் தமிழ்நாடு அரசு தான். யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த டிக்கெட் எவ்வளவு கொடுக்கணும், என்னன்னு விலைக்கும் அதுக்கான டாக்ஸையும் யார் நிர்ணயிக்கிறது? சரி இருக்கட்டும், தப்பு கிடையாது. அந்த பழியும் தூக்கி தமிழ்நாடு அரசு மேல போடுங்க. ஆனா பாருங்க, கவுண்டர்ல ரேட்டு டிக்கெட்டுக்கு பிரைஸ் இதுதான் விற்கிறாங்க இல்லைங்களா, 100, 150, 200 சொல்லி அந்த பிரைஸுக்கு தான் பாருங்க டிக்கெட் வித்தா மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டி டாக்ஸ் கட்டுறாங்களா, இல்ல 200 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய் வரைக்கும் விற்கிற அந்த 3000 ரூபாய்க்கு கணக்கு காட்டி அந்த 3000 ரூபாய்க்கு உண்டான டாக்ஸை கட்டுறாங்களா? ஆன்லைன் டிக்கெட்டோ ஆஃப்லைன் டிக்கெட்டோ அந்த டிக்கெட்ல என்ன பிரைஸ் பிரிண்ட் ஆயிருக்கோ அந்த பிரிண்ட் செய்யப்பட்ட பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டாக்ஸ் கட்ட போறாங்க. அதை தாண்டி அந்த பிரைஸுக்கு மேல எவ்வளவு விலை வைத்து விற்றாலும் அது அனைத்தும் பிளாக் கணக்குல போய் சேரும். பிளாக்ல விற்கிற அந்த டிக்கெட் மூலமாக வருகின்ற பிளாக் மணிக்கும் சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறாங்களா? பிளாக்ல டிக்கெட் விற்கிறது யாருங்க? தியேட்டர்ல. அந்த தியேட்டர்ல விற்கிற டிக்கெட்டோட பங்கு யார் யாருக்கு போவாங்க? ரசிகர் மன்றத்துக்கு முதல் பங்கு போகும். என்ன, பிளாக் டிக்கெட்டை விற்கிறதுல நம்பர் 1 ரசிகர் மன்றம் தான். இப்போ அந்த டிக்கெட்டை வாங்கி படம் பார்க்கறது யாருங்க? விஜய் ரசிகர்கள். அப்ப பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க தலைவா, தளபதி விஜய் உங்க படத்துக்கு 200 ரூபாய் கொடுத்து பார்க்கறது தான் என் பாக்கெட்ல காசு இருக்கு, ஆனா 3000 ரூபாய் கொடுக்க சொல்றாங்க, நான் எங்கிருந்து போவேன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ரசிகர்கள், விஜயோட ஒட்டுமொத்தமான ரசிகர்கள் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும்? யார் கட்டுப்படுத்திருக்கணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் நான் தான் விஜய் 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 234 தொகுதி வேட்பாளராக நிக்க போறான்னு வேமா சூசோ இல்லாம பட்டியல் போட்டு கொடுத்துனுங்கிற அந்த விஜயை சார்ந்த ஒரே ஒரு சினிமா துறையே இவரால் கட்டுப்படுத்த முடியல. அதையும் பாருங்க, தமிழ்நாடு அரசு மேல பழிய தூக்கி போட்டு இவங்க 200 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய் வித்து இவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல பழி. அதுக்கு தான் மறுபடியும் கேட்கிறோம், டிக்கெட்ல பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த விலைக்கு டாக்ஸ் கட்ட போறாங்களா, இல்ல அந்த விலையை தாண்டி அளவுக்கு அதிகமான பிளாக்ல விற்கிற அந்த பிளாக் மணிக்கும் சேர்த்து டாக்ஸ் கட்டுவாங்களா? இல்ல ஒவ்வொரு தியேட்டர்ல ஐயா 200 ரூபாய் டிக்கெட்டை நாங்க 2000 ரூபாய்க்கு வித்தோம்யா, இன்னொரு தியேட்டர்ல நாங்க 5000 ரூபாய் வரைக்கும் வித்தோம்யா அப்படின்ட்டு யாராவது உண்மையை ஒப்புக்கொண்டு இருக்கிறார்களா? நாங்க பிளாக்ல டிக்கெட் வித்து பிளாக் மணி பதுக்கி வச்சிருக்கோம்னு. இப்போ உதாரணத்துக்கு விஜயே வாங்குற சம்பளத்துல ஒயிட்ல வாங்குறது இல்ல, பிளாக்ல பாதி கருப்புல பாதி, கட்டு பணக்கட்டு. நாங்க சொல்லல, கொடுத்தவங்க சொன்னாங்க. இப்ப எல்லாருக்கும் விஜய்க்கு நான் வந்து தலைவாகல, எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது மாதிரிதான் இப்ப நான் ஒரு அமௌண்ட் சினிமாவில் அது உண்டு எல்லாருக்கும். வேற பெரிய ஆளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம், பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம். வேற பெரிய ஆளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம், பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம். வாங்குறது அப்படிதான் வாங்குவோம். இல்லைன்னா கணக்கு டாக்ஸ் கட்டணும், 30% டாக்ஸ் கட்டணும். அதுக்காக அந்த முறையை எல்லாருக்கும் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸருக்கே தெரியும். அது தலைவா படத்துக்கு மட்டும் கிடையாது, புலி படத்துக்கு 15 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளத்துல வாங்குற சம்பளத்துல 15 கோடி ரூபாய்க்கு மேல கருப்பு பணமா பதுக்கி வச்சிருந்தாரு. 2 தினங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு விரிவான காணொலி பதிவு பண்ணியிருந்தோமே ஆதாரபூர்வமாக. என்றைக்காவது ஒரு நாள் விஜய் ஒவ்வொரு படத்துல வாங்குற சம்பளத்துல ஒயிட் பாதி பிளாக் பாதின்னு வாங்குற பணத்துக்கு கணக்காட்டியிருக்காரா? இவ்வளவுதான்ப்பா ஒயிட் வாங்கியிருக்கேன், அவ்வளவு வாங்குறாங்க சொல்றாங்களே, எல்லாம் பிளாக் மணி கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்கேன், வந்து பாருங்க எவ்வளவு கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்கேன் லாக்கரை தந்து காட்டியிருக்காரா? கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பிளாக் டிக்கெட் விற்கிற கணக்கும். விஜய் வாங்குற சம்பளத்திலே டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஒயிட்ல பாதி கருப்புல பாதி வாங்கும் போது எவ்வளவு கருப்பு பணம் வாங்குறான்னு தெரியாத போது ஒவ்வொரு தியேட்டர்ல இருக்கிற டிக்கெட் ரேட்டுக்கு மேல பிளாக்ல என்ன அமௌண்ட் வச்சு விற்கிறாங்கன்னு யாருக்கு தெரியுங்க? விற்கிறத யாரு சொல்ல போறாங்க வெளியா? கோடிக்கணக்கில் வாங்குற சம்பளத்துல கோடிக்கணக்கில் கருப்பு பணத்தை வைத்துக் கொண்டிருக்கும் விஜய் ஊழல் மலிந்த கலாச்சாரத்தை எதிர்ப்பதுதானே அது. இந்த ஊழல் எங்க ஒழிஞ்சுங்க தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது, அதுக்கு முகமே கிடையாது, முகம்தான் அதற்கு முகமுடியன்னு வேமா சூசோ இல்லாம அடுத்தவர்களை பார்த்து ஊழல் ஊழல்னு சொல்ற இவரே பாருங்க கோடி கோடியா கருப்பு பணத்தை பதுக்கி வச்சுருக்காரு. இந்த உத்தமர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு அரசியல் புரிதலை கத்துக் கொடுக்க போறாங்க. அப்படி கத்துக் கொடுக்குறோம்னு சொல்ற அரசியல் புரிதலை கத்துக் கொடுக்குறோம்னு சொல்ற அந்த கூட்டத்துக்கே அரசியல் புரிதல் இல்லை. என்னையா பிளாக்ல இவ்வளவு ரேட்டு வச்சு விற்கிறாங்களே, இல்லைங்க நாங்க கட்டுப்படுத்துறோங்க, உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம்னு கூட சொல்லாம, ஐயா நீங்க வேற, அதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு அரசு தான். எப்படிங்க அவங்க தான் விற்க சொல்றாங்க, அவங்க ஏன் விற்க சொல்றாங்க? ஐயா எங்ககிட்ட பதில் இல்லையா? இல்லாத பதில கேள்வி கேட்டா எப்படிங்க நாங்க பதில் சொல்லுவோம்? அதனால வேற வழியே இல்லாம வழக்கம் போல பாருங்க, விஜய் கூட்டுக்கிட்ட கூட்டத்துல என்ன பிரச்சனை எங்களால நடந்தா கூட, விஜயால நடந்தா கூட தமிழ்நாடு அரசு மேல பழிய தூக்கி போடும் சுத்துற மாதிரி வேமா சூசோ இல்லாம இதுலயும் தூக்கி நாங்க தமிழ்நாடு மேல போடுறோங்க. என்ன தப்பு இருக்கு? ஆனாலும் பாருங்க, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க அரசியல் புரிதலை கத்துக் கொடுக்க போறோம். வருங்கால சிஎம் விஜய் தான். இதான் நான் சொன்ன அந்த சிஸ்டம், இது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும், இதான் எங்களுடைய எண்ணம். எப்படிங்க இவ்வளவு கான்பிடண்டா அடிச்சு சொல்றீங்க? என்னப்பா இது? ஓப்பனா பாருங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்த லேப்டாப்ல
கலைஞர் அவர்களின் ஸ்டாலின் அவர்களின் புகைப்படத்தை தூக்கிட்டு விஜய் படத்தை போட்டோம்னு சொல்ற கூட்டமா இருக்கட்டும், ரேஷன்ல பொங்கல் பரிசு 3000 ரூபாயை வாங்கி ஜனநாயகன் படத்துக்கு நாங்க டிக்கெட் புக் பண்ண போறோம்னு சொல்ற கூட்டம்லாம் எங்க கூட இருக்கிற வரைக்கும் நாங்க எப்படி சிஎம் ஆகாம இருப்போம்? இப்ப புரியுதுங்களா? இந்த கூட்டத்தை பார்த்து ஏன் அந்த மாதிரி ஆனா பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க கூட்டத்தை பார்த்து அவங்க எல்லாம் அப்படி கிடையாதுங்க, அவங்க எல்லாம் இப்படின்னு மாத்தினாரு. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. எந்த வகையான ஆச்சரிய குறிகள் மிஸ்டர் விஜய்? பராசக்தி படம் ஓடுது, அந்த படத்துக்கு வேலை மெனக்கிட்டு பாருங்க, டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கி உள்ள போயிட்டு தீய சக்தி திமுக தீய சக்தி, பராசக்தி தீய சக்தின்ட்டு தியேட்டர்ல உட்கார்ந்து கத்தினுக்குதுங்க இந்த கூட்டம். ஒரு சில ஊர்களில் திமுக கட்சியை சேர்ந்தவங்க பொங்கல் விழா எல்லாம் கொண்டாடினுங்கிறாங்க. மேடையெல்லாம் போட்டு செலவு பண்ணி மைக்கெல்லாம் கட்டி பொங்கல் விழா கொண்டாடினுங்கிறாங்க. இவங்களுக்கு வேணும்னா, டிவிகே கட்சி கூட்டத்துக்கு வேணும்னா அவங்க பாருங்க செலவு பண்ணி மேடை போட்டு மைக்கு கட்டி இவங்க புராணத்தை பாடிக்கணும். ஆனா திமுக ஃபங்க்ஷன் எங்க நடக்குதோ அங்க வந்து டிவிகேன்ட்டு அந்த ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணி கொடியை காட்டினுங்கிறாங்க. ஏன் அப்படி? விஜய் சிபிஐ என்கொயரியில இருக்கும்போது, ஐயா எங்க கட்சிக்கு நிறைய வேலை இருக்குது ஐயா. என்ன வேலைங்க? பொங்கல் பண்டிகை எல்லாம் வருதுங்க, தொடர்ந்து 4 நாள் பொங்கல் பண்டிகை வருது, நாங்க கொண்டாடணும், கட்சியோட சேர்ந்து கூட்டமா சேர்ந்து நாங்க கொண்டாடணும், அதுக்காக ஒரு 4 நாள் லீவ் கொடுத்து அடுத்த கட்ட விசாரணையை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலன்ட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி லீவ் வாங்கி வந்தாரு. அப்படி லீவ் வாங்கி வந்துட்டு ஏதாவது பொங்கல் விழா கொண்டாடினாரா விஜய்? ஏதாவது ஒரு கூட்டத்துல யாராவது அவரை பாத்தீங்களா? பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. வழக்கம் போல பனையூரில் அமர்ந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துகள் ட்விட்டர்ல போட்டதோட முடிஞ்சு போச்சு. அவர் முடிச்சா என்ன, நாங்க தொடங்குறோம். எங்க தலைவர் மேடை கட்டி மைக்கு போட்டு எங்களுக்கு கொடுக்கலாம்னா திமுக எங்கெங்க மேடை எல்லாம் போடுறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நாங்க கொடியை காட்டி கத்தினுக்கிறோம் டிவிகேன்னு. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. கண்டிப்பா அதே ஆச்சரியக்குறி வரிசையில் உண்மையிலேயே பாருங்க, இவங்க ஆச்சரியக்குறி தான். எப்படி தெரியுங்களா? இத பாத்தீங்களா? இந்த மேடைக்கு தலைவர் நான் தான், அதனால பொங்கல் மட்டும் பத்தி பேசுங்க. ஏன் அவ்வளவு கோவப்பட்டாரு? அவரா கோவப்படல, கோவப்பட வச்சுட்டாங்க. அந்த கோவம் பாருங்க வெறியாதான் மாறல. அதுக்கு காரணம் அந்த மேடையில ஏதோ போனா போட்டோம் ஒழிஞ்சு போட்டோம் நாமக்கல்ல இருக்காங்களே வந்து என்னன்னு பாருங்கப்பா, பொங்கல் பண்டிகையில வந்து கலந்துக்கங்கன்னு சொன்னா மேடை ஏறி வழக்கம் போல பாருங்க, இவர் தலைவர், இந்த கட்சியோட தலைவர் வாந்தி எழுதுற மாதிரியே 50 வருஷம் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லைங்களாம். தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லை, ரோடு இல்லை, தண்ணி இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்னு இப்படி கண்டினியூவா புலம்பிந்தா அவங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். அந்த கோபத்துல தான் கத்துனாரு. பொங்கலை பத்தி பேச வந்தா பொங்கலை பத்தி மட்டும் பேசிட்டு கீழே இறங்கியான்னு. போனா போகட்டும்னு ஒரு மரியாதைக்காக அந்த கட்சியை சேர்ந்த கூட்டத்தை மரியாதைக்காக கூப்பிட்டு அந்த மரியாதையை கூட பாருங்க இவங்களால காப்பாத்திக்க முடியல. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க இப்படி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. எந்த மேடையில என்ன பேசணும்ன்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட புரிதலே இல்லாத இந்த புரியாத கூட்டம் தான். இல்ல, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல 2 தலைமுறைக்கு. ஆனா சீக்கிரம் கத்துப்பாங்க. அடுத்த தலைமுறைக்கு அரசியல் புரிதலை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய தலைவன் ஊருக்குள்ள தனக்கு தானே பில்டப் பண்ணி சுத்தி இருக்கிற நடிகர் விஜய் அவர்களுக்கு, வாரிசு நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் என்றால் என்னவென்பதை கற்றுக் கொடுங்க. மாற்று சக்தியாக வந்திருக்கேன்னு சொன்னா எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கணும், அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து நிக்கணும். இல்லைங்க நான் செலக்டிவா தான் இருப்பேங்க, எனக்கு செலக்டிவ் அமினிஷியா. மோடி அவர்கள் சொன்னா ஐயோ அதான் தேவையில்லாத வேலைப்பா, பண்ணக்கூடாதுப்பா, கொள்கை எதையும் சொன்னீங்களே அதுக்கிட்ட ஒரு ஓரமா, அது ஒரு ஓரமா வந்துட்டு போடும். திமுக ஒரு தீய சக்தி, கொள்கை எதிரின்னு சொன்னா தப்பு கிடையாது. எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ், நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். அரசியல் புரிதலை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க போற இவங்களுக்கே புரியாத ஏதோ ஒரு பாதையில் தான் பாருங்க எடக்கு முடக்கா எசக பசகா ஏடாவடமா போயினுங்கிறாங்க. இவங்க அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்க போகலாம். அதற்கு முன்பாக 4 வரியாது மனப்பாடம் செய்து மக்கள் பிரச்சனை என்றால் என்னன்றத விஜய்க்கு கத்துக் கொடுங்க. மக்கள் பிரச்சனை அடி ஆழ் மனசுக்குள்ள இருந்து வரணும். அது மண்டபத்தில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் மூலமாலாம் வரக்கூடாது. உடனே இது எடுத்துட்டு வந்துருவாங்க.
மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியாது, அரசியல் குறித்த எந்த ஒரு புரிதலும் புரியாது, மக்களுக்கான போராட்டம் என்றால் எதுலையுமே கலந்துக்க மாட்டாரு. ஆனாலும் எப்பா அந்த சிஎம் சீட்டை எனக்கு புக் பண்ணி கொடுத்துங்க 2026 நான் போய் உட்கார்ந்துகிறேன்னு சொல்லக்கூடிய இவர்களின் அரசியல் புரிதல், எப்பேற்பட்ட அரசியல் புரிதல் என்னவென்பதை ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொளிக்குள்ள வந்த எல்லா அரசியல் புரிதல் மன்னர்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ண. மீண்டும் இன்னொரு காணொளி நாம் சந்திப்போம். நன்றி.